ஹலோ கைஸ், ஹாய். நான் தான் இன்ஃபினிட்டி ட்ரேடரோட மெம்பர் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓஎஸ்னா என்ன, சோச்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது மேலே ரைட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிஓஎஸ்னா என்ன, அப்புறம் சோச்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஓகே இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் சோச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பிஓஎஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மார்க்கெட், நம்ம வந்து இதை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே மார்க்கெட் இப்படி வருது, ஓகேங்களா. இதில் வந்து நம்ம பிஓஎஸ் சோச் ரெண்டுமே சேமாக தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஓகே அதாவது ஒரே டைம்ல பார்க்க போகிறோம். ஓகே இந்த இடம் இருக்கு இல்லைங்களா. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இங்கே இது வந்து ஒரு லோ அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஒரு லோ, ஒரு ஹையர் ஹையை இங்கே கிரியேட் பண்ணுச்சு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹையர் ஹை ஒரு ஹையர் லோவை கிரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் எகைன் என்னாச்சுன்னா இந்த ஹையர் லோ இன்னொரு ஹையர் ஹையை கிரியேட் பண்ணுச்சு, ஓகேங்களா. ஓகே இது எஸ்எம்சிக்குள்ள வரப்போ நம்ம இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. மார்க்கெட்டு ஒரு ஹையர் ஹையை உடைக்கிறப்போ நம்ம இதை பிஓஎஸ் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. பிஓஎஸ் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் இங்கேயும் ஒரு பிஓஎஸ் வச்சிருக்கு, ஓகேங்களா. அகெயின் சேம் இங்கேயும் வந்து ஒரு பிஓஎஸ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன ஆயிருக்குன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹையர் லோ, ஓகேங்களா. இங்க ஒரு ஹையர் லோ இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஹையர் லோவை மார்க்கெட்டு உடைக்குது. அதாவது மார்க்கெட்டு இப்படி உடைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு நியூ லோ கிரியேட் ஆயிருக்கு, ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல பார்த்தோம், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம நியூ லோ அப்படின்னு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதை ஓகே ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்த உடைச்சிருக்கு இல்லையா மார்க்கெட்டு, ஒரு ஹையர் லோவை கட் பண்ணக்குள்ள இங்க பை பண்ணாங்க இல்லையா, இங்க பை பண்ணவங்க எல்லாரும் இங்க செல் பண்ணிடணும், ஓகேங்களா. இது வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல பார்த்துருப்போம், ஓகேங்களா. இதோடைய நேம் என்ன அப்படின்னா, இங்கேதான் வந்து சோச், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட்டோடைய கேரக்டர் இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அதாவது இவ்வளவு நேரம் பை சைட்ல இருந்த மார்க்கெட்டு இப்போ செல் சைடுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேங்களா. இதை வந்து நம்ம ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் பார்த்துருப்போம், ஓகேங்களா. அதுல இது வந்து ப்ரோ ட்ரெண்ட், ஓகேங்களா. இது கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே இதை வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்போ
எகெயின் ப்ரோ ட்ரெண்ட் ஆகுதோ அப்போதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி பிளான் பண்ண போறோம். கவுண்டர் ட்ரெண்ட்ல மேக்ஸிமம் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எப்போ ப்ரோ ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ லோவை எகெயின் மார்க்கெட் உடைக்கணும். ஸோ இங்கே உடைக்கிறப்போ இங்கே பிஓஎஸ் வைக்கும். இதுவும் பிஓஎஸ் தான். ஓகேங்களா? நான் அதை எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை வச்சிருப்போம் டாப்ல. ஓகேங்களா? இந்த இடம் ஹையர் ஹை. ஸோ இந்த ஹையர் ஹை தான் இந்த ஒரு நியூ லோவை கிரியேட் பண்ணுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நியூ லோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லோயர் ஹை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? லோயர் ஹையை கிரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், அதாவது செல் சைடு மார்க்கெட் கண்டினியூ ஆகும். ஓகே, இது வந்து அகைன் இங்கே ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இங்க நியூ லோவா இருந்தது, இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு லோயர் லோவா தான் இங்க ஃபார்ம் ஆகும். இந்த லோயர் ஹை இது சேம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த லோயர் ஹை, ஹையர் ஹை, நியூ ஹை இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபுல் எஸ்எம்சில நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இங்க பிஓஎஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுல மார்க்கெட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த பிஓஎஸ்க்கு இந்த பிஓஎஸ் ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருக்கணும். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? கேண்டில் பாடி கண்டிப்பா க்ளோஸ்ன்றது வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது பாடி இங்கே பிரேக் ஆயிருக்கணும். இதுதான் வந்து புல்லிஷ் பிஓஎஸ். ஓகேங்களா? நான் அதை இங்க மென்ஷனே பண்ணிட்டேன். 1 மினிட். ஓகேங்களா? புல்லிஷ் பிஓஎஸ். ஓகே, இதுக்கு கண்டிப்பா பாடி க்ளோஸ்ன்றது மஸ்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இங்கே புல்லிஷ் பிஓஎஸ் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்ட் இங்கேயும் ஒர்க் ஆகும். ஒரு பிஓஎஸ் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணும், எகெயின் சப்ளைல இருந்து டிமாண்டுக்கு வரும். ஓகேங்களா? ஒரு பிஓஎஸ்லயும், அதாவது ஒரு புல்லிஷ் பிஓஎஸ்லயும் நம்ம டிமாண்டை மட்டும் தான் தேடணும். ஓகேங்களா? சப்ளைவை தேடக்கூடாது. ஏன்னா ஒரு சப்ளைவை மார்க்கெட் உடைச்சதுக்கு அப்புறம் தான் எகெயின் டிமாண்டுக்கு வரும். ஓகேங்களா? அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை நம்ம இன்னும் பிரீஃபா நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் அப்படின்னு ஒரு டாபிக் எடுப்போம். அதுல எப்படி நம்ம சப்ளை அண்ட் டிமாண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து புல்லிஷ் பிஓஎஸ் வச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா கேண்டில் க்ளோஸ் அப்படின்றது மேண்டேட்டரி. அதாவது புல்லிஷ் பிஓஎஸ்க்கு கேண்டில் க்ளோஸ்ன்றது மேண்டேட்டரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல நம்ம ட்ரேடே எடுக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்க ஆயிருக்கு பாத்தீங்களா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இதுக்கு வந்து இன்னொரு நேம் இல்ல, இது வந்து பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஏன்னா இது டவுன் சைடு தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் புல்லிஷ்ல இருந்த ட்ரெண்ட் இப்போ பியரிஷா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்றது தான் பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகேங்களா? அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச உடனே போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து புல்லிஷ் பிஓஎஸ்க்கு டிமாண்ட் பார்த்தோமோ நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கு அப்புறம் சப்ளை பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ளை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க போட்டிருக்கேன். நம்ம இதை பத்தி பிரீஃபா ஆர்டர் பிளாக் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா போயிட்டு சப்ளை எடுத்திருக்கு. சப்ளை எடுத்ததும் நெக்ஸ்ட் ஒரு லோ உடைக்குது பாத்தீங்களா, இது பேர் வந்து பியரிஷ் பிஓஎஸ். ஓகேங்களா, அதாவது பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, என்னன்னா இவ்வளவு நேரம் புல்லிஷா இருந்த ட்ரெண்ட் இந்த இடத்துல பியரிஷா சேஞ்ச் ஆக போகுதுன்றதை இண்டிகேட் பண்றது நேம் தான் பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதாவது ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இண்டிகேட் பண்றது தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் அகைன் செல் சைடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நமக்கு பாடி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. க்ளோஸ் வச்சதுன்னா சந்தோஷம் தான். அதாவது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, ஆனா இதுக்கு சோச்சுக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, மேண்டேட்டரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு விக்கு விட்டா கூட இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது விக்கு விட்டா கூட நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடம் நம்ம பியரிஷ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மார்க்கெட்டு இப்படி உடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்போம். அதாவது புல்லிஷ் சோச். ஓகேங்களா, புல்லிஷ் சோச் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மேபி மேல போகலாம். ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட் புல்லிஷ் பிஓஎஸ் வச்சு இங்க வந்துச்சு பாத்தீங்களா, இதே மாதிரி மேல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இப்படி உடைக்குது அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான், இது பிஓஎஸ் கிடையாது. ஓகேங்களா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். ஓகேங்களா, இதுக்கு நேம் எகெயின் பியரிஷ் சோச். ஓகேங்களா, என்னன்னா மார்க்கெட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. இது வரைக்கும் பியரிஷா வந்தது இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லிஷா சேஞ்ச் ஆகியிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல புல்லிஷா சேஞ்ச் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு, எகெயின் பியரிஷா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த லோவை இங்க உடைச்சிருக்கு. ஓகேங்களா, உடைச்சிருந்தாலும் அதாவது கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் சரி, அந்த இடத்துல விக்கு வந்தாலும் சரி, அந்த இடம் மார்க்கெட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதை பத்தி இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இதை நான் டெலீட் பண்றேன், கிளியரா பார்ப்போம். அதாவது கொஞ்சம் மார்க்கெட் வந்து இப்போ நம்ம வரைஞ்ச மாதிரியெல்லாம் போகாது, கொஞ்சம் கன்ஃபியூஷனோட தான் போகும். ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் மார்க்கெட் போகும். ஓகேங்களா, ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ எகெயின் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு புல்லிஷ் பிஓஎஸ் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க என்ன ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பியரிஷ் சோச், அதாவது பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க நடந்திருக்கு. மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பிஓஎஸ் வச்சுருந்தா நெக்ஸ்ட் போகும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆர்டர் பிளாக்ஸ்ல தான் நம்ம என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணோம். ஓகேங்களா, அந்த ஆர்டர் பிளாக்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டு கீழே சோச் வச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் மேல இங்க உடைச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, எகெயின் புல்லிஷ் சோச் இங்கே வச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு,
இங்க ஒரு பேரிஷ் ஸ்டோக்ஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியால நம்ம ட்ரேட் எடுப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியால நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்ம ட்ரேட் எங்க முடிஞ்சிருச்சு, இங்க ஒரு புல்லிஷ் பிவேஸ் வச்சுதுங்களா, இங்க பார்த்து நம்ம என்ட்ரி, இதோட நம்மளோட என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்போ பிஓஎஸ் வைக்குதோ இல்லைன்னா எப்போ நம்ம சப்ளை தோடுதோ, இப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நம்ம சப்ளைவை எப்போ தோடுதோ அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் எகெயின் இங்க என்ன பண்ணிருக்கு, இங்கேயும் ஒரு புல்லிஷ் பிஓஎஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல எப்படி என்ட்ரிஸ் அப்போ பிளான் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் இப்படி உடைச்சிருக்கு இல்லைங்களா, இங்க உடைச்சிட்டு எகெயின் இப்படி போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரிஸ் பிளான் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா இப்படிதான் பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.